Hello engineers, welcome back to my channel. So another example for vector space. So for given problem, V be the set of all positive real numbers. So positive real numbers, not for real numbers, positive real numbers. So dividing vector addition and scalar multiplications. So x plus y na xy, alpha x na x per alpha. So x plus y equal to xy addition property, alpha x equal to x per alpha is a multiplication property. So இந்த செட்டு வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஆர் நாட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். கிளியரா? ஸோ செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறோம் வி. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. எக்ஸ் என்ன இருக்குன்னா ரியல் நம்பரில் இருக்குது. ரியல் நம்பரில் பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. கிளியர்? ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்கான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஓகே, ஆல்ஃபா எக்ஸ் மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா எக்ஸ் பவர் ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் அ மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ எடுத்திருக்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் of addition. So closure of addition ஓட general condition என்ன x, y belongs to v. ரெண்டு எலமெண்ட் v வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கும். அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா அதே வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கண்டிஷன் படி ரெண்டு எலமெண்ட் எடுக்கலாமா? x, y belongs to v வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கிறோம். ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன் x plus y. ஸோ x plus y என்னது xy. ஸோ கண்டிப்பாக அது வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன காமுடேட்டிவ் ஆஃப் அடிஷன். ஸோ காமுடேட்டிவ் அடிஷனோட ப்ராப்பர்ட்டி என்ன எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் y plus xும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி படி ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். x, y belongs to v. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன பண்ணுறோம் x plus y. ஸோ x plus y எப்படி எழுதிக்கலாம் பை அடிஷன் ப்ராப்பர்ட்டி xy. ஸோ xy எப்படி எழுதிக்கலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் yx எழுதலாம். ஸோ yx படி அடிஷனோட ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதிக்கலாம் y plus x. ஸோ yx y plus xன்னு எழுதிக்கலாம். y plus x எடுத்துகிட்டு வரோம்னா this is a right hand side. LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன். அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன் என்னது த்ரீ எலமெண்ட்ஸ் எக்ஸ் y, z belongs to v. டெக்ஸ்ட் ஸ்பேஸில் எடுத்தோம் அப்படின்னா x plus y plus z okay, equal to x plus y plus z. Okay. So this is the associative property. So let x, y, z belongs to b vector space எடுக்கிறோம். left hand side எடுக்கிறேன். left hand side என்ன x plus y plus z. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ஒய்னு வரும் ப்ளஸ் இஜெட். ஸோ எக்ஸ்ஒய்க்கு அடிஷன் இன்னுக்குள்ள எக்ஸ்ஒய் ப்ளஸ் இஜெட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா எக்ஸ்ஒய் இஜெட்னு வரும். இது எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். ஸோ இதெல்லாம் ஒய் ப்ளஸ் இஜெட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் ஒய் இஜெட்னு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் இஜெட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் xyz. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் போத் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஐடென்டி. ஐடென்டி எக்ஸ்டென்ஷன் தான் செக் பண்ணணும். ஸோ ரூல் என்ன 0 belongs to v for all x belongs to v. ஸோ எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு ஐடியா எலமெண்ட் இருக்கணும்.
ரூல் என்ன? ப்ராப்பர்ட்டிக்கு அடிஷனல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் எலிமெண்ட் எக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இ பிலாங்ஸ் டு வி. இன்றது நம்மளுக்கு ஐடென்டி எலிமெண்ட். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு வின்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் இ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இ என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இ எக்ஸிஸ்ட் ஆகுதான் செக் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன? எக்ஸ் பிளஸ் இனா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இ ஈக்குவல் டு 1. ஸோ இ வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸா? 1 வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன? பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். இ ஈக்குவல் டு 1. 1 வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ இ ஈக்குவல் டு 1 பிலாங்ஸ் டு வி. வியில் இருக்கும். ஓகே, ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். திஸ் இஸ் ஐடென்டி எலமெண்ட். So next, fifth property, same extents of inverse. Identity element extends ஆயிடுச்சு. இப்போ இன்வர்ஸ் வருதான் செக் பண்ணலாம். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு வி. ஸோ ரெண்டு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ. ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது ஐடென்டி எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒய்ன்றது இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு வின்னு எடுக்கிறோம். சிம்ப்ளைஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இ. இனா நம்மளுக்கு என்ன? 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல அடிஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். ஸோ எக்ஸோட கண்டிஷன்ஸ் இங்கே என்ன வருது? 1 பை எக்ஸ் வந்ததுனால நாட் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்னா என்ன மீன் அப்படின்னா கிரேட்டர் தென் 0. ஸோ 0க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே 1 பை எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்கவே இல்லை. ஏன்னா கொடுத்துருக்க கண்டிஷனே ரியல் நம்பர் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு வியில் இருக்கும். இது எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்றது இன்வர்ஸ் எலமெண்ட் ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து நாட் எக்ஸிட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே ஹோல் ரியல் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பட் இங்கே கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கிரேட்டர் தென் 0. இப்போ கிரேட்டர் தென் 0 1 பை எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இன்வர்ஸ் வந்து இங்கே ஒய் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி distributive of vector addition. So distributive of vector addition enna x comma y belongs to v, alpha belongs to real numbers. So conditions enna alpha x plus y ன்னு எடுத்தோம் அப்படின்னா alpha x plus alpha y ன்னு வரும். This is a property. Property வருதான் செக் பண்ணலாமா? LHS. So first given எடுத்துக்கலாம். Same x comma y belongs to v, alpha belongs to real number எடுக்கிறேன். So first left hand side apply பண்றேன். alpha x plus y. First bracket குள்ள இருக்கிற addition property apply பண்றேன். alpha x y ன்னு வரும். Clear? So next is the multiplication property. Multiplication property னா என்ன பண்ணுவோம்? So alpha x னா x power alpha. அப்ப xy ஆல்ஃபான்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஒய் ஆல்ஃபாவை எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா ஒய். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா எக்ஸ்ன்னு என்ன வந்துடும்? எக்ஸ் ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் அடிஷன் மல்டிபிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஒய் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா? எக்ஸ் பவர் ஆல்ஃபா ஒய் பவர் ஆல்ஃபா. எல்ஹெச்எஸும் ரைட் ஹெட்ஸும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். Distributive of scalar addition. So இதோட ப்ராப்பர்ட்டி என்ன வரும் அப்படின்னா x belongs to v, alpha beta belongs to real numbers.
ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்கேலரை ஆட் பண்ணி வெக்டரை மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஸோ இங்கேயும் அதே தான், எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வெக்டர், திஸ் இஸ் ஸ்கேலர். அப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் பவர் ஆல்ஃபா எக்ஸ் பவர் பீட்டா. கிளியரா? திஸ் இஸ் LHS. ஸோ நெக்ஸ்ட் RHS. RHS என்ன வரும், ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, ஆல்ஃபா எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ்னா எக்ஸ் பவர் பீட்டா. ஸோ ரெண்டுக்கு இடையில அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸ் பவர் ஆல்ஃபா எக்ஸ் பவர் பீட்டா. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. LHS ஈக்குவல் டு RHS. பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் ஸ்கேலார் அடிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், 1 belongs to R, x belongs to V, 1 dot x இருந்துச்சுன்னா xன்னு வரும். திஸ் இஸ் அ ரூல். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், x belongs to V, 1 dot x. ஸோ மை மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம், x பவர் 1 எழுதுவோம், x பவர் 1னா x. ஓகே, ஸோ இங்கே ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஐடென்டி எலமெண்ட் என்ன, 1. ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலமெண்ட்ஸ் 1. கிளியரா? ஸோ மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன, கொடுத்துருக்க 8 ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ V இஸ் a vector space. கிளியரா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.